இன்னைக்கு டே ஏன் இவ்வளோ ஒஸ்டா இருக்குன்னு எனக்கே தெரியலங்க. என்னோட பையனை வச்சுதாங்க சொல்றேன். அவன் இன்னைக்கு டே ஃபுல்லாவே சாப்பிடவே இல்லை. என்ன மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தான் என்னோட வலி புரியும். குழந்தைங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு கரெக்டா மோஷன் போயிட்டு விளையாடிட்டு இருந்தாதாங்க நமக்கு அந்த டே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆஃப்டர்நூன் 1 o'clock வரை சாப்பிடாம தண்ணியில விளையாண்டுட்டு இருந்தான். அவனை சாப்பிட கூப்பிட்ட ஒரே ரீசனுக்காக என்னை எப்படி கடிச்சு வச்சிருக்கான்னு நீங்களே பாருங்க. ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கிற எல்லாருமே டிடி இன்ஜெக்ஷன் போட சொல்லி என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வரவும் கிளம்பியாச்சு. இன்ஜெக்ஷன் போட்டு 7 to 8 o'clock ஆப்ல ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. என்னோட சனுக்கு சப்பாத்தி ரைத்தானா ரொம்ப பிடிக்கும். அவன் டே ஃபுல்லா சாப்பிடாத ஒரே ரீசனுக்காக சப்பாத்தி ரைத்தா வாங்கி கொடுத்தாச்சு. எனக்கு வேற ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ நான் குக் பண்ணவும் இல்லை. ஹோட்டலுக்குன்னு போயாச்சுன்னா என்னோட பையன் ஐஸ் கேட்க ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவனுக்கு ஒரு ஐஸ் கேக் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போனது ஒரு 1/2 hour ப்ளே பண்ணிட்டு அவனுமே தூங்கிட்டான். எனக்கு என்னன்னா, ரீசெண்டா இப்ப பிறந்த குழந்தைங்க எல்லாருமே பாய் பேபியா இருக்கட்டும், கேர்ள் பேபியா இருக்கட்டும், ஈக்குவலா வந்து சேட்டை பண்றாங்க. உண்மையிலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது, அதாவது எங்க அண்ணன் பசங்க, அக்கா பசங்கன்னு பாக்குறப்ப உண்மையிலேயே அவ்வளவு சமத்தா இருப்பாங்க. அவங்கள பார்த்துதான் நான் குழந்தை பெத்துக்கணும்ன்றது ஆசையே வந்துச்சு. ஆனா இப்ப பண்ற சேட்டைகளை பார்த்தா ரொம்பவே பயமா இருக்கு. ஒரு பேபியோட ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற மாதிரிலாம் நம்ம மைண்ட் செட் ஆகுது. உங்க வீட்லயும் இந்த மாதிரி பேபிஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே கைஸ், வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.